வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, அந்த பக்கம் காமிங்க கேமராமேன். we are going to see car race. இந்த பாருங்க, இவ்வளோ பெரிய இடத்துல அங்க ஒரு ஃபினிஷ் கோடு இருக்கு. இந்த கோடை யார் முதல்ல தொடுறாங்களோ அவங்க தான் வின்னர். இப்போ பாத்தீங்கன்னா அந்த கார்லாம் நல்லா மூவ் ஆகும். இது ஆக்சுவலா என்னோட ஃப்ரெண்ட் சிவபாலனோட கார். இது பாத்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான, என்ன பேர் வச்சிருக்கீங்கன்னா இதுக்கு? சைபர் ட்ரக். ஆமாம், இது ரொம்ப பார்த்தீங்கன்னா பாருங்களேன், நீங்களே பாருங்களேன், அசால்ட்டாக போவார். ஆனால் என்னோட கார் வீட்டிலே தயார் பண்ண, மோட்டார் வச்சு தயார் பண்ண ஒரு அசிங்கமான என்ன சொல்கிறது, R8 கார். இந்த R8 கார் வந்து நாங்கள் 5 தடவை ட்ரை பண்ண அப்புறமா தான் இந்த R8 காரை நாங்கள் 2 பேரும் சேர்ந்து க்ரியேட் பண்ணோம். ஃபீக் அண்ட் ராக். சிவபாலனை நீங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருக்க மாட்டீங்க, ஏன்னா அவர் இப்போ தான் வந்து புதுசாக வந்திருக்காரு. ஹீ இஸ் அவர் ஃப்ரெண்ட். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இவரோட கார் யாரோட கார் இப்போ நல்லா பர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட காரில் யூஸ் பண்ண காம்போனன்ட்ஸை பற்றி பார்ப்போம். என் காரில் 2 9V பேட்டரி, 4 RC மோட்டார்ஸ். RC மோட்டார் மீன்ஸ் ரிமோட் கண்ட்ரோலில் ஒர்க் ஆகாத, நான் RC அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் மேலே ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் பண்ணி இந்த அல்ட்ராசானிக் சென்சார் வைக்கலாம்னு நினச்சோம். அதெல்லாம் வீணாக போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆனால் இதெல்லாம் நல்லா ஒர்க் ஆகும். நம்ம இப்போ வந்து இதை ஜஸ்ட் ஆன் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், பறக்கும் சார். இங்கே பட்டனை காணும். இப்போ 2 பார்த்தீங்கன்னா 2 வீலையும் வச்சு செஞ்சால் தான் இது ஒர்க் ஆகும். எங்கே இன்னொரு வீல் இருக்கு பார்த்தீங்கன்னா, எல்லாம் பறப்பார் பாருங்கள். எவ்வளோ வேகமாக பறக்கிறாருன்னு பாருங்கள். யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி பின்னாடியே போனால் தான் இந்த காரை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் சிவபாலனோட கார்லாம் அப்படி கிடையாது, நீங்கள் தூரத்துலேருந்து கூட கண்ட்ரோல் பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக வச்சுருந்தாரு. இப்போ பார்ப்போம் யாரோட கார் வின் பண்ணுதுன்னு பார்ப்போம். சரி, இப்போ இந்த காரை நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரேஸ் எப்படி நடக்கும்னு சொல்கிறேன். ஹலோ காய்ஸ், இப்போ கண்டினியூ பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இந்த ரேஸ் ட்ராக் பெருசாக இருக்குது. ஃபஸ்ட்டு சேலஞ்ச் வந்து நேராக யார் முதல்ல போய் ஃபினிஷ் லைனை தொடுறாங்கன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிவபாலனோட கார் வந்து எவ்வளோ செகண்ட்ஸில் வருதுன்னு நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறோம். சிவபாலன், உங்கள் கார் ஆப்ரேட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது காரு, எடுத்துகிட்டு வராரு. கமான் ஸ்டார்ட். வா, சரி ஸ்பீடுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், கார் வந்தே சேர்ந்துருச்சு பாருங்க. இப்போ நம்ம ஃப்ரெண்டு ரகு வந்து இப்போ ரேஸ் பண்ண போகிறோம். ரகு, ஒரு ஹாய் காமிங்க. பாருங்க, இப்போ நம்ம ரகுவோட வண்டி, அவனோட வண்டி வந்து R8 வந்து இப்போ ரேஸ் கூட போகிறாரு. ஸோ இப்போ பாருங்க கைஸ், நம்ம ஃப்ரெண்டோட வண்டி கூட ரொம்ப நல்லா தான் ஓட்டுறான். இங்கே பாருங்கள், எங்கள் ஃப்ரெண்டை பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு திருப்புறான்னு. அவன் தாங்க ரிமோட் கண்ட்ரோல். இதுதான் ஃபினிஷ் லைனு. ஃபினிஷ்லேயே எவ்வளோ அழகாக எழுதியிருக்கான் பாருங்கள். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வரான். இங்கே பாருங்கள், அப்படியே 4 hours லேட்டர். பாருங்க, 4 hours கழிச்சு நம்ம கால் வந்துருச்சு. கை தட்டலாமா? அந்த மூணில் அப்படியே கொஞ்சம் காமிங்க. இப்போ வந்து நான் தான் வீடியோ எடுக்க போகிறேன், ஏன்னா என்கிட்ட வந்து ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது. ஆனால் நான் ஒத்த கையிலே நான் ஆப்ரேட் பண்ணிப்பேன். பாவம், நம்ம நண்பர் தான் ஒரு ஃபுல் எஃபர்ட் போட்டு தான் செய்யணும். ஸோ சைபர் ட்ரக் வெர்சஸ் R8 ஸ்டார்ட் பண்ணலாமா ரகு? கொஞ்சம் பேட்டரியில் பவர் இல்லாத மாதிரி இருக்குது. நம்ம கொஞ்சம் பேட்டரி 3, 2, 1 ஸ்டார்ட். நான் என் நண்பனுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். ஐயோ, மாட்டிக்கிச்சு. நான் போவேன். ஜாலி. என்னோட காரை நடத்தாலுமே இது பண்ண முடியாது. ஆனால் சிவபாலனால என்ன வேணா பண்ணலாம். நான் வந்து பொறுமையாக கார் பிடியே நடந்து வந்தா நான் காரை விட்டு முன்னாடி போனாலும் அந்த கார் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா என் கார் வந்து ரொம்ப பொறுமையாக இருக்குது. சிவபாலன் வந்து ஃபினிஷ் லைனுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்காரு. ஒரே அமுத்தினாருன்னா அவர் பாட்டுக்கு போயிடலாம். ஆனால் என் கார் அப்படி கிடையாது. ஐயோ, போ வெளியே போ. நம்ம ரகுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். நீங்க தான் வெயிட் பண்ணணும். க்ளோஸா போச்சுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப அசிங்கமா போச்சுன்னு தான் சொல்லணும். பேட்டரி தீர்ந்துச்சு, நம்ம புது பேட்டரி மாற்ற போறோம். கட். பாத்தீங்கன்னா இப்போ நம்ம காரை ரெடி பண்ண வேண்டிய நேரம்.
பார்த்தீங்கன்னா ஒரு வீல் உடஞ்சிருச்சு. இந்த வீல் ஒட்டுறதுக்காக டேப் எடுத்துட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ லெட்ஸ் வெயிட் அப்படி சொல்லிட்டு பார்ப்போம். கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது கைஸ். என்ன பண்ணுறது, ஆர்சி கார்னா இப்படி தான் இருக்கும். ஆர்சி கார்னா அதுதான். ஆர்சி கார்னா இது கிடையாது. ஆனால் இப்போ எதை வச்சு நான் வெட்டுவேன்? பல்ல வச்சு வெட்டு. கத்திரிக்கோல் வச்சிருக்கேன், ஸ்பெஷல் கத்திரிக்கோல். பார்த்தீங்கன்னா கார் ரெடி ஆக போகுது. இன்னும் ஒரு 2 செகண்ட்ஸ் தான். ஜஸ்ட் ஒரு அழகான ஃபினிஷ் கொடுக்க போகிறேன். அசிங்கமாக இருக்குது, பார்த்துடலாம், பரவாயில்ல. இருந்தாலும் என் கார் வந்து போட்டி போடும், அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா பேட்டரி கமான் கிடச்சிருச்சு. நல்ல சூடு இல்லாத ஒரு பேட்டரியாக இருக்குது. மாற்றிட்டோம்னா ஐ திங்க் இட் வில் ஒர்க். பார்த்தீங்களா, என்னோட காருக்கு புது ஸ்பீடு கொடுத்தாச்சு. இந்த பேட்டரியை நம்ம வந்து இந்த இடத்துல ஓட்டணும். பேட்டரி ஓட்டுறதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம போட்ட எஃபர்ட் எல்லாம் இப்போ கண்டிடுச்சு. இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் ஆகும். 4 hours later. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கஷ்டப்பட்டு இப்போ நம்மளோட ஒரு வீலை சரி பண்ணுறதுக்கு இவ்வளோ வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதோ இந்த வீலை தான் நான் ஓட்டிகிட்டு இருக்கேன். இதோ மட்டும் கட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ, கட் பண்ணுறதுக்குள்ளே எல்லாம் சரியாக போகாது. அதனால் கொஞ்சம் நேரம் ஆகும், நீங்களே பார்ப்பீங்க. ஓகேயாச்சு. இது மட்டும் கைஸ் கை வலிக்குது கைஸ். பிடிச்சி கையா வலிக்குது. இல்லை நான் வரவா? பார்த்தீங்கன்னா 8 hours later ஃபைனலி என்னோட கார் நான் நிற்கிற அளவுக்கு பண்ணிட்டேன்னு சொல்ல முடியும். அதை மட்டும் நான் ஒட்டிட்டேன்னா சரியாயிடும். இந்த ஒட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு இங்கே மேலே ஒரு ஒட்டி போட்டுட்டு வேலையை ஆரம்பிக்கலாம். கேமராமேன் வச்சு உடம்பே பேச்சுட்டேன். பாருங்க நீங்களே. என்னோட பேட்டரியை நான் இந்த வெளில வைக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காரை ஃபைனலாக இன்னும் ஒரே ஒரு டேப் போட்டு ஓட்டிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. இங்கே ஒரே ஒரு டேப் போட்டால் இன்னும் ஸ்டேபிளைஸாக இருக்கும். இல்லைனா வச்சுக்கோங்களேன், குட்டு அப்படின்னு போகிறது தான். ஃபைனலி லாஸ்ட் டேப்புக்கு வந்துட்டோம். இதை மட்டும் இங்கே ஒட்டிட்டு என் மூஞ்சில் வேர்க்கையை நீங்கள் பார்க்கலாம். இவ்வளோ உழைச்சிருக்கேன்னு இதுலேயே தெரியும். இந்த கார் ரொம்ப பாவம். பாருங்க கைஸ், காருக்கு ஃபைனலி ரெடி பண்ணிட்டான். ஓடும், அவ்வளோதான். இப்போ நம்ம செகண்ட் கேமோட ரூல்ஸை பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஒரு கோடு வரைஞ்சிருக்கோம். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கோடில் நடுவில் ஒரு லைன் இருக்கும். இந்த 2 லைனும் வந்து நம்ம வந்து ஏதாவது ஒருத்தர் வந்து இந்த 2 லைனையும் யூஸ் பண்ணால், நான் வந்து இந்த சைடை யூஸ் பண்ண போகிறேன். அதுவும் நீங்கள் அடுத்தவங்க லைனுக்கு போகக்கூடாது, அதோட வெளியும் போகக்கூடாது. அந்த மாதிரி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ ஆர் அவுட். இந்த டெஸ்ட்டு நான் கடைசியாக வின் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம். சிவபாலன் கடுப்பாயிட்டாரு. பார்ப்போம் இப்போ என்ன நடக்குதுன்னு. அது மண்ணு டெஸ்டா? இங்கே பாருங்கள், உங்களுக்கு இன்னொரு ரூல்ஸ் சொல்ல மறந்துட்டோம். இந்த மாதிரி பாதி போயிட்டு நின்றுச்சுன்னா பரவாயில்ல. ஃபுல்லாக இது மாதிரி வெளில போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவுட் ஆகிடுவீங்க. அதனால் ரெடியாக காரை உடச்சிட்டாருங்க. மறுபடியும் பாருங்கள், கஷ்டப்பட்டு பஞ்செலாம் உடஞ்சிருச்சு. ஆனால் என்ன, ஒரு டேப்பை ஒட்டுற அளவுக்கு தான் இருக்குது. நம்ம ஓட்டிகிட்டு வந்துடுறேன். தேங்க்யூ. பார்த்தீங்கன்னா காய்ஸ், என்னோடய கார் மொத்தமாக கவுந்துருச்சு. நான் இன்னொரு தடவை க்ளூ போட்டு ஒட்டிட்டு அப்புறமா இந்த மாதிரி கொண்டு வர போகிறேன். அடுத்த தடவை நம்ம வந்து செகண்ட் டெஸ்ட்டிலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் சிவபாலன் ஹேஸ் சக்ஸஸ்ஃபுல்லி ஒன். அதனால் அவருக்கு கேஷ் ப்ரைஸாக 10 ரூபாய் கொடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். ஆனால் அவர் வந்து அவரோட காரோட விக்டரியை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. காரை வந்து ரொம்ப பார்த்துக்கிறாராம். வீட்டில் போய் பார்த்தாலே தெரியும், சாணியில் முக்கி எடுக்கிற அளவுக்கு தான் போகும். பார்த்தீங்கன்னா காரை உடைக்க ட்ரை பண்ணுறாருங்க. ஆனால் இந்த டெஸ்ட்டில் வின் பண்ண சிவபாலனுக்கு கேஷ் ப்ரைஸாக இப்பொழுது ஒரு 10 ரூபாய் கொடுக்கப்படுகிறது. இந்தாங்க சிவபாலன், வாங்கிக்கோங்க.
அவ்வளோதான். பாய் பாய் கைஸ். செகண்ட் டெஸ்ட் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு பார்த்துக்கிட்டு இருங்க. பாய்.